கொஞ்சம் லிசன் பண்ணிக்கங்க. வண்டியில போறது கூட கொஞ்சம் நிறுத்தி, கொஞ்சம் தனியான சத்தமில்லாத இடத்துல கொஞ்சம் லிசன் பண்ணீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். பிரபு சொன்ன மாரி இன்னைக்கு வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம டீம்ல நெறைய மகளிர்கள் அதிகமான இருக்கிறாங்க. அனைத்து சிங்கப்பெண், பாரதி கண்ட புதுமை பெண் அனைத்து மகளிர்களுக்கும் என்னோட மகளிர் தின வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட தேங்க் யூ தெரிவிச்ச சார். மாரி வெல்கம், வெல்கம் மேடம். மேடம் நீங்க உங்க கஸ்டமர் நெறைய பேர் மகளிர் இருக்காங்க. அப்போ நீங்க இத வந்து ஒரு சேல்ஸ் பிட்ச்சா எப்படி பிரபு சொல்லும்போது எனக்கு அதான் தோணுச்சு. சேல்ஸ் பிட்ச்சா எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்களேன். சோ அவங்க ஹஸ்பண்ட் பேசலாம். சார் மகளிர் தினத்துக்கு மேடத்துக்கு என்ன ஒரு கிஃப்ட் குடுக்குறீங்க? பாருங்க எஃப்ஜி ப்ராடக்ட் எஃப்ஜி பிளஸ்னு ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு. அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு பிக்ஸ்டா இன்கம் வர மாரி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்கலாம். ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு சார் உங்க பெண் குழந்தைக்கு நிறைய சொத்து சேர்த்து வைப்பீங்க, நிறைய நகை வாங்கி வைப்பீங்க. இதெல்லாம் வந்து அசையா சொத்தா சாரி. சோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பென்ஷன் மாதிரி. உங்க குழந்தைங்களுக்கு அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு பிக்சடா ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு சேவிங்ஸ் பிளான் ஒன்று 2 lakhsக்கு எஃப்ஜி பிளஸ் எடுங்க சார் அப்படின்னு நீங்க பிச் பண்ணலாம். அது வந்து மற்ற நாட்கள்ல பண்ணும் பொழுது தள்ளி போடுவாங்க. சரி அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணும். பட் இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கிப் பண்ண முடியாது. ஒய் பிகாஸ் இன்னைக்கு மகளிர் தினம், இன்னைக்கு டே தான் சார் நல்ல டே. இன்னைக்கு டேல நீங்க போடுங்க. ஒவ்வொரு மகளிர் தினம் வரும்பொழுதும் உங்க குழந்தைங்களுக்கோ அல்லது உங்க மனைவிக்கோ இந்த வருஷம் இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பிச் பண்ணீங்கன்னா மனைவியை நேசிக்கக்கூடிய பொண்ணுங்களை நேசிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா நோ சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோ இது ஒரு செம சேல்ஸ் பிட்ச். இதை நீங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம். சேமிப்புங்கிறது நல்ல பழக்கம், நல்ல விஷயம். நீங்க யார்கிட்ட வேணாலும் தைரியமா போல்ட்டா யோசிக்காம தயக்கப்படாம போல்ட்டா பேசுங்க. நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் ரொம்ப கேரண்டி ப்ராடக்ட், எக்ஸலண்டான ப்ராடக்ட். மக்களுக்கு நீடு இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க இன்னைக்கு சண்டே. சோ மார்ச் மாதம் அப்படிங்கும் போது நமக்கு சண்டே எல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு மண்டே மாதிரி தான். ஏன்னா மார்ச் மாசம்ங்கிறது இன்சூரன்ஸ் ஃபீல்டு வந்து பீக்கான மந்த். எப்படி ஒரு ஃபெஸ்டிவல் டைம், ஒரு தீபாவளி வருதுன்னா துணி கடைக்காரங்களுக்குலாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும். பட்டாசு கடைக்காரங்களாம் ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா அந்த சீசன்ல தான் அவங்க ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி 12 மாதங்கள்ல மார்ச் மாசங்கிறது முக்கியமான மாசம். இயர் எண்டிங், டாக்ஸ், அது நிறைய பிளஸ் பாயிண்ட். சோ இந்த மாதிரி மாதங்கள்ல தான் நீங்க அதிகமா சம்பாதிக்கக்கூடிய மாதம் சீசன் மாதம். அப்போ அதனால நமக்கு சண்டே கிடையாது. ஏப்ரல் மாதத்துல வர சண்டே மட்டும் தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண போறோம். அவர் நல்ல ஒரு வார்த்தை சொன்னார், பினான்சியல் ஃப்ரீடம். சந்தோஷ் சொன்னார். நல்ல வேர்டு, சூப்பரான எக்ஸலண்டான வேர்டு. ஏன்னா நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். ஆனா பொருளாதார ரீதியா நான் சுதந்திரம் அடைஞ்சனாதான் எனக்கு சுதந்திரம். பினான்சியலா நான் சுதந்திரமா இல்ல, ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கேன், ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்கேன், நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னா நமக்கு இன்னும் ஃப்ரீடம் கிடைக்கலன்னு அர்த்தம். சோ அந்த நிலைமையை நான் மாத்தணும் அப்படின்னா அது வேற யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்க நிலைமையை நீங்களே மாத்திக்கிறதுக்கு உங்களுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அழகான டாடா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல உங்க நண்பர் மூலியமா கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்துட்டாரு. நீங்க சம்பாதிச்சு செட்டில் ஆகுது. சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க கஸ்டமர்கிட்ட போய் நீங்க நிறைய பேர்த்திட்ட ரீச் பண்ணி ப்ராடக்ட், எந்த ஒரு அட்வைசர் அதிகமான கஸ்டமரை மீட் பண்ணாரோ கண்டிப்பா அவங்க நல்ல ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஏர்ன் பண்றது மூலியமா ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் வராரு. ஒரு ஃபேமிலி வந்து அந்த பினான்சியல் ஃப்ரீடத்துல இருந்து வெளியில வராரு. அவங்கள கனவுல நினைவாக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இருக்கு. சார் ஒரு தொழில் தான் சார், ஒரு இன்கம் தான் சார், அதை வச்சு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். சொல்ல போனா ஏஜ் ஆயிடும். சோ ஒரு ஷார்ட் பீரியட்ல வரணும்னா எனக்கு இந்த வருமானத்தை கூட அடிஷனலா இன்னொரு இன்கம் கிடைக்கணும். அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவான மக்களை யூஸ் பண்றாங்க. சோ நான் லைசன்ஸ் எடுத்துட்டேன், பண்ணணுங்கிற ஆசை இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, கனவு இருக்கு. டாட்டாங்கிற பிராண்ட் நல்லா இருக்கறனாலதான் நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். ஆனா நான் கஸ்டமரை போய் மீட் பண்ணாத வரைக்கும் எனக்கு எதுவுமா நடக்குமானா எதுவுமே நடக்காது. சாதாரண மனிதருக்கும் சாதனையாளருக்கும் வித்தியாசம் என்னன்னா அவங்க என்ன எண்ணங்கள் தான், திங்க் பண்றதுதான். இப்ப சண்டே ரெஸ்ட், இப்ப சாதாரண மனிதர் என்ன பண்ணுவாங்க, சண்டேனா ரெஸ்ட் எடுப்பாங்க. சாதனையாளர் பாத்தீங்கன்னா அவங்களாம் சண்டே கிடையாது, ஒர்க் தான். அவங்க பினான்சியல் ஃப்ரீடம் வர வரைக்கும் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு நேரம் காலம் சண்டேன்னு பார்க்காம, ஏர்லி மார்னிங்னு பார்க்காம, லேட் நைட்னு பார்க்காம அவங்க உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த பிசினஸுக்கு நீங்க போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் டைம். ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா நீங்க நிறைய முதலீடு போடணும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல சம்பாதிக்கணும்.
ஆனா இந்த பிசினஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அது உங்க டைம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதுல ப்ராஃபிட் அப்படிங்கறத நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதனால கொஞ்சம் இப்ப இந்த மாதிரி டைம்ல கம்பெனி நிறைய கான்டெஸ்ட் கொடுக்கும். யூசுவலா மாசத்துக்கு ஒரு கான்டெஸ்ட் கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, ஒரு கான்டெஸ்ட் அச்சீவ் பண்ணீங்கன்னா குவார்டர் எம்டிடி 13 லட்சம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கேரளா போலாம், கோவா போலாம், பாரிஸ் போலாம். எக்ஸலன்ட். ஒரே கல்ல 3 இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த மாசம் நீங்க இந்த பிசினஸே பண்ணீங்கன்னா கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடையாது. சோ இது ஒரு சீசன் டைம்ல மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். சோ கொஞ்சம் அட்டென்ஷனா, சோ மத்த ஒர்க்குக்கெல்லாம் கொஞ்சம் நேரங்கள் குறைவா ஒதுக்கிட்டு இந்த ஒரு மாசம் மட்டும். அடுத்த மாசம் நீங்க ஆஸ் யூசுவல் நீங்க எப்படி பண்றீங்களோ அதே மெத்தட்ல ஒர்க் பண்ணுங்க, தப்பு இல்ல. இந்த ஒரு மாசம் மட்டும் நம்ம மத்த தொழில்களுக்கு கொஞ்சம் நேரம் குறைவா கொடுத்துட்டு இந்த அருமையான டாடா பிசினஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு நேரங்கள் கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டு அதிகமான நபர்களை சந்திச்சீங்க அப்படின்னா நீங்கள் அனைவரும் வெற்றியாளர்களே. அடிக்கடி சொல்றது ஒண்ணுதான், இந்த பிசினஸ்க்கு சப்போர்ட் நிறைய இருக்கு. உங்க லீடர்ஸ் சண்டேனா கூட பரவாயில்ல, இன்க்ளூடிங் எம்ப்ளாயிஸ் சந்தோஷம்லாம் இன்னைக்கு லீவு, அவர்லாம் இன்னைக்கு ஒர்க் பண்ண அவசியம் கிடையாது. ஆனா ஒரு செல்ஃப் இன்வால்வ்மெண்டா செல்ஃப் இன்ட்ரெஸ்டா நம்ம டீமுக்கு ஏதாவது நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் கூட நம்ம உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க தயாரா இருக்கிறது. உங்க லீடர்ஸ் அவங்களும் அதே மாதிரிதான். அவங்களாம் எம்ப்ளாயும் கிடையாது, அவங்களுக்கு யாருமே கமிட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் முடியாது. ஆனா அவங்க எல்லா லீடர்ஸும் என்னோட அட்வைசர்ஸ்க்கு ஏதாவது ஒரு இன்புட் வேணும், ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் வேணும், கான்டெஸ்ட் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ற மாதிரி 1ஆம் தேதியே நாங்க இந்த கான்டெஸ்ட் லான்ச் பண்ணிட்டோம். ஆனா ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ற விதமா உங்களை எப்படியாவது ஜெயிக்க வச்சாகணும், எப்படியாவது சம்பாதிக்க வச்சாகணும்னு உங்க லீடர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்காங்க. சோ பிராண்ட் நல்லா இருக்கு, ப்ராடக்ட் நல்லா இருக்கு, மேனேஜர் சப்போர்ட், லீடர் சப்போர்ட். ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை கஸ்டமர் மீட் பண்ண மட்டும்தான். அது கண்டிப்பா வேற யாரும் பண்ண முடியாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தான் பண்ணணும். கொஞ்சம் வேக்கப், ரைட்? கஸ்டமரை போய் மீட் பண்ணுங்க. கஸ்டமர் ரெடி டு இன்வெஸ்ட்மெண்ட், எல்லாம் கிளியரா இருக்காங்க, பணம் வச்சிருக்காங்க, நிறைய பேர் பணம் வச்சிருக்காங்க. ஆனா இன்சூரன்ஸ்னா அவங்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கு. சோ எஃப்ஜி பிளஸ் எக்ஸலண்டான ப்ராடக்ட். அடுத்து அவருக்கு அப்புறம் எல்லா பிளானும் க்ளோஸ் ஆயிரும் ரிஸ்க்னா, அதுக்கப்புறம் ஒய்ஃப், அதுக்கப்புறம் குழந்தைங்க, லிக்விட் கேஷா ஒயிட் இன்கமா அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். அழகான பிளான், ரைடர் ஆப்ஷன் நிறைய இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்டா ஏன் ஒரு நாளைக்கு நான் 3 பேர்த்துக்கிட்ட சந்திச்சு பேசக்கூடாது அப்படின்னு பாருங்க, ரைட்? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டாடாவோட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு கேட்டீங்கன்னா திவ்யா துல்சனியான்னு போகும். இந்த திவ்யா மேடம் பாத்தீங்கன்னா நார்மலா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து இன்னைக்கு வந்து நம்ம டாடாவோட பிராண்ட் அம்பாசிடர், எல்லாத்துக்கும் ரோல் மாடலா, இந்தியாக்கே இன்னைக்கு ரோல் மாடலா ஹையஸ்ட் பிசினஸ் பண்ணணும் கன்சிஸ்டன்டா 10 வருஷம் 15 வருஷம் 1 கோடிக்கு மேல பிசினஸ் பண்றவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து வந்தவங்க தான். பெண்களுக்கு எப்பயுமே கனவு அதிகம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்களால சாதிக்க முடியுதுன்னா நம்ம இந்த 3 நாள் மட்டும் ட்ரையல் அண்ட் எரரா ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பதிவு பண்ண விரும்புறேன். ஜஸ்ட் இந்த 3 நாள் மட்டும். என்ன சார் 3 நாள்? 10th முடியுதுங்க, 10th முடியுது, கான்டெஸ்டோட ஃபர்ஸ்ட் ஸ்லாப் க்ளோஸ் ஆகும். சோ மந்த் எண்ட் வரைக்கும் நீங்க ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறது ஒரு 13 லட்சம் ரூபாய் நீங்க பிசினஸ் பண்ணுங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல் அப்படிங்கிறது இந்த 10th நீங்க வந்து கேரளா அலப்பி அச்சீவ் பண்ணணும். இது பண்றதுக்கு 3 lakhs இபி, 3 லட்சம் ரூபாய் இபி பண்ணணும். இப்ப இந்த எஃப்ஜி பிளஸ் பிரபு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இந்த ப்ராடக்ட்ல நீங்க 2 லட்சம் பண்ணாலே போதும், கம்பெனி 3 லட்சமா எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க. 2 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு ட்ரிப் வாய்ப்பே கிடையாது. ஹைஃபையா இருக்கும். டாடா மூலியமா நீங்க டூர் போகணும், டூர் வந்து டாடா மூலியமா போகணும். சோ நம்ம பே பண்ணி போறதோ வேற கம்பெனி மூலியமா பண்றதோ அது வேற மாதிரி இருக்கும். டாடா மூலியமா பண்ணீங்கன்னா ரொம்ப ராயலா இருக்கும். லைஃப்ல 2 விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணு நிறைய சம்பாதிக்கணும், உலகம் முள்ள சுத்தி பார்க்கணும். இந்த 2 ஆசையை நிறைவேறதுக்கு ஒரே ஒரு ஃபோரம் நம்ம டாடா மட்டும்தான். குறைவான பிரீமியத்துக்கு அதிகமான கான்டெஸ்ட் கொடுக்குற கம்பெனி நம்ம கம்பெனி. எவ்ரி மந்த் எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். கஸ்டமரே எப்படி சார் இவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குறீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க. ஏஜென்ட்ஸ் எப்படி இவ்வளவு கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம கம்பெனி? வேற கம்பெனில உங்களை ஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்டு பாருங்க, என்ன சார் கான்டெஸ்ட் கேட்டு பாருங்க. சோ எப்பயுமே நம்மளே 3 ஸ்லாப் போயிட்டோம்னா ஹையர் எண்ட் மாடல் தான் கொடுப்போம். ஆனா இந்த ஒரு டைம் மார்ச் பிக் மந்த் அட்வைசருக்கு ஏதாவது பெருசா கொடுக்கணும்னு கம்பெனி முடிவு பண்ணி 3 கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல 3 கான்டெஸ்டையும் ஒரே டைம்ல அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரே டைம்ல. இப்ப குழந்தைங்க எல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கும், பரீட்சைப்போ உட்காந்து நிறைய படிச்சுட்டு இருப்போம்.
அப்படி படிக்கிற குழந்தைங்க டெய்லியும் படிக்கிற குழந்தைங்க தான் மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. சோ மாடி ஒரு 3 கான்டெஸ்ட் 3 படிக்கட்டு ஏறினா நீங்க அதை அச்சீவ்மெண்ட் பண்றீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கட்டை ஏறணும். ஃபர்ஸ்ட் படிக்கட்டை ஏறாம அந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னாக்கா 10ஆம் தேதிக்கு மேல 2 ஸ்டெப் சேர்த்து ஏறணும். சார் முதல் ஸ்டெப்பே என்னால ஒரு ஸ்டெப் சிம்பிளா எடுக்க முடியாது, எடுத்து வைக்க தவறுனா 2 ஸ்டெப் என்னால எப்படி மொத்தமா எடுக்கு, அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம போகவே வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணுவோம் சார், இது வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி பார்த்திருக்கீங்க, எப்படி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த 3 நாள் இருக்கு. இந்த 3 நாள்ல 3 லட்சம் ஈபி வேணும். இந்த 3 நாள் என்ன பண்ண போறோம், டெய்லி 3 கஸ்டமர் மீட் பண்ணணும். 3 நாள் இருக்கு, டெய்லி 3 கஸ்டமரை மீட் பண்ணுங்க, 3 லட்சம் ரூபாய் ஈபி க்ளோஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுக்கு யாரு ரெடி அப்படின்னு சொல்றீங்களோ இவங்க 100% இல்ல 200% அச்சீவ் பண்ணிடலாம். 3 நாள் இருக்கு, மறுபடியும் சொல்றேன். ஒரு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு 8 9 10 இன்னைக்கு நிறைய இன்னைக்கு நல்ல நாள், மகளிர் தினம். இந்த பாயிண்ட பிட்ச் பண்ணீங்கன்னா இன்னைக்கு டே எண்டுக்குள்ள உங்கனால 2 லட்சம் பிரீமியம் ஈஸியா கலெக்ட் பண்ணும். மேபி அது ஒரே 2 லட்சமா இருக்கலாம், 2 1 லட்சமா இருக்கலாம், 4 50,000 கூட இருக்கலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. அது நல்லா இருக்குங்க. அவருனால எவ்வளவு போட முடியுமோ அவர்கிட்ட கேளுங்க, பிளான சொல்லிட்டு. சார் உங்களால இல்ல உடனே போட சொல்றீங்களா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் பணம் ரெடி பண்ண. சார் உங்களால இன்னைக்கு எவ்வளவு சார் போட முடியும்? பணம் முக்கியம் இல்ல சார். பட் உங்க மேடத்துக்கு உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட்னா பாருங்க, பர்த்டே அன்னைக்கு தான் கிஃப்ட் கொடுக்கணும். நார்மல் டேல கொடுத்தா நல்லா இருக்குமா? அப்ப நீங்க சொல்லணும் சார், பர்த்டேக்கு ஒரு சின்ன கிஃப்டா கொடுத்தாலும் பெரிய வேல்யூமா இருக்கும். நார்மல் டேல பெரிய கிஃப்ட் கொடுத்தீங்கன்னாலும் சின்ன வேல்யூமா தான் இருக்கும். சோ மகளிர் தினம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாட்ல உங்க குழந்தைக்கு உங்க ஒய்ஃபுக்கு நீங்க ஏதாவது உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு சின்ன பாலிசியாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணி வைங்க சார். சொல்லுங்க, புஷ் கொடுங்க சார். என்னால 50,000 கொடுக்க முடியும், சந்தோஷமா வாங்கிக்கணும். வாங்கி டக்குன்னு லாகின் பண்ணுங்க. இந்த மாதிரி 4 10 கஸ்டமரை மீட் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 3 பாலிசி எப்படி வரும், 4 பாலிசி எப்படி வராம போயிடும், வாய்ப்பே கிடையாது. இன்னொருத்த போறீங்க, எவ்வளவு சார் பண்ண முடியும்? சார் 1 லட்சம் தான் பண்ண முடியும். குட் சார். ஆப்ஷனை அவர்கிட்ட கொடுங்க. எவ்வளவு போடணுங்கிறத ஆப்ஷனை கஸ்டமர்கிட்ட கொடுங்க. அவரு இப்போ கம்ஃபர்டபுளா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரோ அதை வாங்கி லாகின் பண்ணுங்க. ஒரே பெரிய பாலிசியா வாங்கணும்னு திங்க் பண்ணுங்க. பெரிய பாலிசி டிலே ஆகும், சின்ன பாலிசி ரீட்டைல் மார்க்கெட் இமீடியட்டா க்ளோஸ் ஆகும். பேசி முடிச்சுட்டு அப்பயே அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்காரு, லாகின் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். நாளைக்கு சொல்றாரு, அடுத்த வாரம் சொல்றாருன்னா அந்த பாலிசி வருமா வராதான்னு தெரியாது, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பட் ஸ்பாட்ல ஆன் தி வே, ஆன் ஸ்பாட்ல நீங்க க்ளோஸ் பண்ற பிசினஸ் தான் சக்சஸ். அப்படி நீங்க ஒரு 5-6 பாலிசியில கூட நீங்க லாகின் பண்ணி இந்த 3 நாட்கள்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் ஈபி பண்ணி நான் கம்பெனிக்கு கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேரளா அனுப்பி குவாலிஃபை பண்ணணும். இதை நீங்க ஒரு வெரி கிளியரா இருக்கும். பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணுங்க, பண்ணியே ஆகணுங்கிறது ஒண்ணு. நீங்க முடிவு பண்ண வேண்டியது பண்ணணுங்கிறது இல்ல, பண்ணணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்க, பண்ணியே ஆகணும். சோ 7 நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அட்ல 7 நாள் அழகான 7 நாட்கள் முடிஞ்சிருச்சு. எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குமோ தெரியாது, இல்லாத போது தெரியும்னு சொல்லுவாங்க. 1ஆம் தேதியே கான்டெஸ்ட் லான்ச் பண்றாங்க, நம்ம 7 நாள் மிஸ் பண்ணிட்டோம். இப்பவாவது வேக்கம், இப்ப யோசிங்க. ஏன் 7 இப்ப நீங்க 7 நாள் ஒர்க் பண்ற மாதிரி 3 நாள் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. இந்த 7 நாள் அதிகமான கஸ்டமர் மீட் பண்ணலாம், ஆனா இந்த 3 நாள்ல மீட் பண்ணணும். சோ நிறைய பேர் பேசி வச்சிருப்பீங்க, ஃபாலோ அப்ல இருக்கும். 9ஆம் தேதி தர 10ஆம் தேதி அதை ஃபாலோ அப்ல வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் அதை மட்டும் நம்பி இருந்துறாங்க. அந்த கஸ்டமர் கொடுத்தா நான் வின் பண்ணுவேன், அந்த கஸ்டமர் சப்போஸ் தள்ளி போட்டாருன்னா அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆவேன்னா அந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பா எனக்கு. இவர் இல்லைனாலும் இன்னொரு பாலிசி கொடுக்கறதுக்கு நம்பர் ஆஃப் பாலிசி சோர்சஸ் பண்ணுங்க. நிறைய அட்வைசர்ஸ் யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்க அதை நம்பி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துல மிஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய பாலிசி வேணும் இல்லைங்களா? 2 லட்சம் ரூபாய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தால் கூட நமக்கு இந்த மந்த்துக்குள்ள நிறைய பிசினஸ் 13 லட்சம் ரூபாய் வேணும். சோ அட்வான்ஸா நீங்க சோர்ஸ் பண்ற மாதிரி நீங்க இன்னும் நிறைய பேரை பாக்குறதுக்கு ரெடியா இருங்க. சோ ஃபாலோ அப்ல இருக்கவங்களும் பண்ணுங்க. ஃபாலோ அப் இல்ல சார் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த 3 நாள் இருக்கு, இந்த 3 நாள் ஸ்டார்ட் பண்ண முடியீங்கன்னா கஷ்டம். சோ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 கஸ்டமரை பார்த்து இந்த ப்ராடக்ட் பிச் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் ஏன் இந்த டைம்ல பிச் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது ஹை வெயிட்டேஜ் ப்ராடக்ட். சோ இதே எஸ்விஐபின்னு ஒரு ப்ராடக்ட், அதுல போனீங்கன்னா 3 லட்சம் நீங்க பிரீமியம் பண்ணும். ஆனா 2 லட்சம் பண்றது ஈஸியா, 3 லட்சம் பண்றது ஈஸியானா நீங்க 2 லட்சம் பண்றது ஈஸி. அதனாலதான் இந்த நேரத்துல இந்த ப்ராடக்டை நான் உங்களுக்கு எக்ஸலண்டா எடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்க நினைக்கிறது ஆசையா இருக்கா கனவா இருக்கா அப்படின்னு 2 கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆசையா இருந்து ஆசைப்படுறோம் அப்படின்னா அது அடையுமா என்னன்னு தெரியாது. பட் கனவு சார் இதை பண்ணி ஆகும்போது என்னோட கனவு நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும். இதன் மூலம் பாருங்க 2 லட்சம் பண்ணும் பொழுது நல்ல ஒரு இன்கம் ஒரு 50,000 மேல 60,000 ஏர்ன் பண்ண போறீங்க. சோ அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிப் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அதனால மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்க என்னோட டீம், நம்ம டீம்ல அண்டர் அசோசியேட் உங்க லீடர் எல்லாமே இருக்காங்க. ஆல் ஆர் ஒன் ரூஃப். எல்லாருமே நீங்க அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட உங்க லீடரோட கனவு. இது எங்க கனவா இருந்தா நடக்குமா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். இது உங்க கனவா இருக்கும். நீங்க டிசைட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 லட்சம் ரூபாய் பண்றதெல்லாம் எவ்வளவு சிம்பிள் தெரியுங்களா? இந்த மீட்டிங்ல இருக்கிறவர் ஒரே செக்ல 10 லட்சம் 30 லட்சம் 6 லட்சம் வாங்கின ஏஜென்ட்ஸ் உங்க கூட இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. சோ மார்க்கெட்ல பிசினஸ் நிறைய இருக்கு. கஸ்டமர் பணம் வச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பிடிச்சதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க கிரவுண்ட்ல போயிட்டு பேசுங்க. நோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது லாஸ் ஆக போதா நினைச்சு பாருங்க. எஸ்னா நோனாலும் சரி, எதுவும் உங்களுக்கு லாஸ் ஆகுது. நோனா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளவுதான். ஏன் இந்த சண்டேல வருதுன்னா, அந்த சண்டேல வந்து நார்மல் டே நாளைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு பிசினஸ் போகணும், வேலைக்கு போகணும், பயங்கர ஸ்கூல் அனுப்பணும், பயங்கர ஷெட்யூல்ல இருப்பாங்க. அவங்களோட கமிட்மெண்ட்டுக்குள்ள இருப்பாங்க. பட் சண்டே அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்க, ஃப்ரீயா இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு ப்ராடக்ட் நீங்க பேசும்போது நீங்க ஒரு ஆபீஸ்ல போய் பேசி பாருங்களேன். நீங்க பேசக்காட்டி 2 கஸ்டமர் வருவாரு. அவர் பேங்க் போற அவசரத்துல இருப்பாரு. நீங்க வந்துட்டீங்களேங்கிறத கேட்பாரு. ஆனா அந்த சண்டேல போய் நீங்க உட்காந்து அவர் வீட்டுல ஃப்ரீயா இருப்பாரு. 10 நிமிஷம் பேச வேண்டிய இடத்துல 20 நிமிஷம் உட்காந்து கேட்பாரு. சந்தேகம் கேட்பாரு. அப்ப அண்டர்ஸ்டாண்ட் ப்ராடக்ட பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் அமையும். ஒரு ஏஜென்ட் போய் ஒரு கஸ்டமரை மீட் பண்றாருங்க. அவர் வந்து நோன்னு சொல்லிட்டாரு. அது 1 மாசம் கழிச்சு இன்னொரு ஏஜென்ட் அதே கஸ்டமரை போய் மீட் பண்றாரு. பாலிசி செக் கொடுத்துட்டாருங்க. ஏன்னா இப்படி இருக்கும்னு தெரியலையே. அப்ப சொன்னது அவர் சொன்னது அவருக்கு புரியலையா, இல்ல அவர் பிஸியான டைம்ல பேசிட்டாரான்னு தெரியல. ஊன்னு கேட்பாங்க. மனசு சொல்லுவாங்க, நம்ம உடம்பு தான் இங்க இருக்கும், மனசு வேற எங்கேயும் இருக்குமா. நிறைய பேருக்கு கூட இங்க இருக்கீங்க. பட் எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அடுத்த ஒர்க் இருந்ததுன்னா அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. மனசு சிங்கப்பூர் மலேசியாலாம் போயிட்டு வரும். சிங்கப்பூர் போகணும்னு நினைச்சீங்கன்னா மனசு அங்க போயிட்டு வரும். அந்த மாதிரி அந்த மனசும் உடம்பும் இருக்க ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய டைம்ல நீங்க பேசணும். அதுக்கு பெஸ்ட் டே சண்டே, மகளிர் தினம். 2 பாயிண்ட் இருக்கு. 3 நாள்ல தேவையில்லைங்க. இன்னைக்கு முடிவு பண்ணீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள 2 லட்சம் நீங்க லாகின் பண்ணிட்டு நீங்க டேவை க்ளோஸ் பண்ணலாம். வெரி கிளியர். எப்படி இவ்வளவு கான்பிடன்டா சொல்லணும்? ஒரே நாளையில 10 லட்சம் 20 லட்சம் பண்ணவங்க நிறைய முகவர்கள் அவங்களுக்கு தேவை முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே சேம் திறமைகள் தான் இருக்கு. இங்க இருக்க போரத்துல எல்லாத்துக்குமே சமமான திறமைகள் தான் இருக்கு. ஒருத்தர் கேசைஸ் அதிகமா பண்ணுவாரு, ஒரு கேசைஸ் கம்மியா பண்ணுவார். 2 டைப். ஒருத்தர் ஒரே செக்ல 2 லட்சம் வாங்குவாரு, இன்னொருத்தர் 2 லட்சம் ஒவ்வொரு லட்சமும் வாங்குவாரு, இன்னொருத்தர் ரீட்டைல் மார்க்கெட்ல போய் 4 பேருக்கு 50,000. எப்படி வாங்கினாலும் சரி 2 லட்சம் ரூபாய் நீங்க பிரீமியம் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு டேவை நான் 2 நாள் போனஸுங்க சார், நான் அட்வான்ஸா முடிச்சிட்டேன், ரிலாக்ஸா பண்ணுங்க. கடைசி நாள்ல போய் டென்ஷனா பண்றதை விட இன்னைக்கு டேவை நீங்க மந்த் எண்ட் மாதிரி இன்னைக்குதான் டே க்ளோசிங், இன்னைக்குதான் கான்ட்ராக்ட் க்ளோசிங், இன்னைக்கு நான் பண்ணணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட நீங்க பண்ணீங்கன்னா இன்னைக்கு டேல மேக்சிமம் நீங்க எல்லாரும் அச்சீவ் பண்ண முடியும், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். 11th அன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். சோ உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா